ஹாப்பி பர்த்டே சாருக்கு. அஜித் சாருக்கு ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அஜித் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ரெண்டாவது வந்து செலிப்ரேஷன் தான். செலிப்ரேஷனாலே அவர் படம் தான். கண்டிப்பா ஒரு தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அது போய் படம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாக்குறதா செலிப்ரேஷன். அது கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம். போய் பார்க்கணும். வேற என்னன்னா அப்டேட், புது படம் அப்டேட் ஏதாவது விடலாம். 2 படம் இது விடாமுயற்சி, குட்பேட் அக்லின்னு 2 படம் வச்சிருக்காரு. கண்டிப்பா அப்டேட் விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா விடணும். ஓகே, பர்சனலா அஜித்துக்கு அட்வைஸ் பண்ண என்ன? அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதை வேணா கத்துக்கலாம். சாருக்கு நம்ம எதுவும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல. அட்வைஸா சொல்ல முடியாது. ஒரு அன்பா சொல்லுவாங்க, அன்பா வேண்டுகோளா சொல்லலாம். ஸ்கிரீனை தாண்டி நேர்ல எங்கேயுமே பார்க்க முடியல. ரசிகர்களை வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலாம். ஆனா அவரு வந்து அது வேணான்னு ஆடியோ லான்ச் கூட வைக்கிறது இல்ல. எந்த படத்துக்கு வேணான்னு இருக்காரு. நம்ம அதை வந்து கேட்கவும் முடியாது. கேட்கறது நல்லாவும் இருக்காது, கேட்கவும் கூடாது. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா நல்லா. விஜய் சார் பண்றாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அரசியலுக்காக பண்ணா நல்லா இருக்கும். ஸ்கிரீன்ல மட்டும் தான் பாக்குறோம். அஜித் சார்ட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னு எதுவுமே இல்ல. அவ்வளவுதான். அதான் நம்ம என்னன்னா ஸ்கிரீனை தாண்டி வெளியில எங்கேயும் பார்க்க முடியலங்கிறத நம்ம பிடிக்கலன்னு சொல்லலாம். ஆனா அது நான் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு முடிவெடுத்து அது இருக்கிறாரு. அது வந்து யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரசிகர்களுக்காக தான் படமே நடிச்சிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அதை தாண்டி அவருக்கு பர்சனலா ஏதாவது இருக்கும். அது என்னன்னு தெரியாது, சொல்லவும் முடியாது. அதனால பிடிக்காதுன்னு எதுவுமே இல்லை. ஓகே, இப்ப படத்தை நடிக்காம அப்பப்ப டிராவல் அது இதுன்னு போயிடுறாரு. இப்ப படத்தை நடிங்க, டிராவல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க சொல்லுவீங்களா? ஐயோ, அதெல்லாம் நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். நான் அவரை பார்த்து கத்துக்கிட்டதே அதுதான். ஒரு வேலையா பார்க்காம எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன்னு நான் பண்றாரு. சரிங்களா? சம்பாத்தியம் மட்டுமே வந்து வாழ்க்கை ஆகாது. நான் இதையும் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு, பைக் ரைடு எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதுதான் நல்ல விஷயம். அது மாதிரி தேவையான விஷயங்களும் நிறைய பண்றாரு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு படத்துல அதிகமா கண்டிப்பா. ஏன்னா இப்ப ரஜினி, கமல் எல்லாம் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தெலுங்கு எடுத்த சஞ்சீவ், மம்புட்டி, மோகன்லால், மலையாளத்தை எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இன்னும் ஏஜ் இன்னும் அவ்வளவு ஏஜ் ஆகல. விஜயும் அஜித்துக்குமே அதுக்குள்ள அவங்க வந்து ஃபீல்டை விட்டு ஒதுங்குறாங்க. 2 பேருமே நல்லா கவனிச்சு பார்த்தா சினிமா வேண்டாங்கிற மாதிரி ஒதுங்குறாரு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் முடிச்சு வெளியே வராரு. அவர் இந்த மாதிரி சுற்றுலா அது இதுன்னு போட்டு அவர் வெளியே வராரு. ஆனா இந்த ஃபீல்ட்ல வந்து ரஜினி, கமல் நடத்திருக்கிறாங்க. ஃபேன்ஸா ஒண்ணு கேட்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்காக படங்கள் வந்து நடிங்க. ஸ்கிரீன்ல பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் கண்டிப்பா நீங்க நடிக்கலாம். நடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க ஒரு மைண்ட் செட்ல என்னவெல்லாம் இருக்கலாம்ல. இப்ப அடுத்த தலைமுறைக்கு வழி விடலாங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம். இப்ப அஜித் சார் கட்சி ஆரம்பிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கு அது தெரியல. எனக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் நான் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதுக்கு எனக்கு எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. யாரும் வரக்கூடாது நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. யார் வந்தாலுமே மக்களுக்கு நல்லது பண்ணா ஓகே தான். அஜித் சாருமே சரி, விஜய் சாருமே சரி. விஜய் சார் வந்துட்டாரு, அவரு மக்களுக்கு நல்லது பண்ணா கண்டிப்பா மக்களை ஜெயிக்க வைப்பாங்க, நல்லது நடக்கும். அஜித் சாருமே வரட்டும், யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல. வரட்டும், நல்லது பண்ணாங்க, மக்களுக்கு இந்த கோரிக்கைலாம் நான் வைக்கிறேன், இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுக்கணும். சாருக்கு, அஜித் சாருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு அஜித் சாரோட பிறந்த நாள். அதுக்காக நம்ம அவருக்கு போய் கேட்கலாம் வெட்ட முடியாது. தெரிஞ்சு அவர் என்ன பார்த்தாருன்னா தலை ஹாப்பி பர்த்டே தலைன்னு சொல்லிக்கலாம். இப்ப அவர் என்ன பண்ணாரோ அதே பண்ண சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் வந்து அவர் லைஃப் வந்து நோக்கி போயிட்டு இருக்காரு. ஃபேன்ஸ் வாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து அவர் மேல தனி மரியாதை இருக்கு. தலைக்கு ஹாப்பி பர்த்டே. நீங்க ஒரு நாள் அஜித் மீட் பண்ணிட்டீங்க, இதை நீங்க திருத்திக்கீங்க அப்படின்னு என்ன சொல்லுங்க? திருத்துற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய இல்ல. ஆனா வந்து அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு நிறைய கத்துல நான் அவர்கிட்ட அந்த மனிதாபிமானம் சொல்லுவாங்கல்ல, தலைவர் நிறைய இருக்கு. அதை நிறைய பாத்திருக்கேன், கேட்டிருக்கேன், கண் கூடவே பாத்திருக்கேன். நான் படம் நடிக்காம டக்குனு டிராவல் அதெல்லாம் போயிட்டு இருக்கிறேன். ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு படத்தை நடிகை சொல்லலாம். அவர் இஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து அவரோட எல்லாருக்கும் அவங்களோட பேட் டைம்ஸ் இருக்கும். அவர் வந்து அதுல இருந்து வெளியே வரதுக்காக கூட அந்த மாதிரி டிராவல் பண்ணல. நீங்க பாக்க மாட்டீங்க, அதையும் கன்சிடர் பண்ண நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன். நடிகன் நடிக்க ஆரம்பிச்ச காலத்துல அப்படி பண்ணல. அவர் நல்லா தெரியும். உடம்பு முடியல ஏஜ் அப்படிங்கிறதுனால அப்படி டிராவல் போயிட்டு அப்பப்ப கம்மி பண்ணிட்டாரா, அதை மெயின் மாறி. அது எனக்கு சரியா தெரியல. இப்ப நீங்க தலைன்னு கேக்குறீங்களே, ஆனா தலையை பத்தி சொல்றேன். நம்ம தலை தோனி கூட தான் இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன்சி பண்ணாரு, இப்ப கேப்டன்சி பண்ணல. ருத்ராஜ் கைக்வாட் தான் பண்றாரு. மத்தவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு சொல்லிட்டு சொல்லாமே சினிமாவுக்கு ஒதுங்குறாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்லாம் சொல்ல வரலாம். அவருக்கு வந்து அவர் பிடிச்ச பாயில நோக்கி போயிட்டு இருக்காருன்னா அப்படின்னா சொல்லலாம். ரஜினி ஒதுங்கல, சினிமாவுக்கு கமல் ஒதுங்கல. இது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா அஜித் ஒதுங்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. விஜயும் அஜித் ஒதுங்குறதுக்கு தன்னால முடியாது, இனிமே ரசிகர்களை கவர் பண்ண முடியாதுன்னு ஒதுங்குறாங்களா? ஏன்னா வரிசைய படம் ஃபெயிலியர் தான் எல்லாருக்கும். 2000ல இருந்து 4 வருஷத்துல நிறைய படங்கள் ஃபெயிலியர். கமலுக்கு படம் ஓடி இருக்கு, விக்ரம் படம் 4 வருஷம் நடிக்கவே இல்லை, விக்ரம் ஒரே படம். இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் நடிகர்கள் ஒதுங்க. அது அவங்க விருப்பம் தானே சொல்லுவேன். யாரையும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுல்ல. என்னதான் அவங்க வந்து பெரிய ஆளுங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும். அது அவங்க வாழ்ந்து பாக்கணும்ல.
அவருக்கும் குடும்பம் இருக்குல்ல, வந்து அடிங்க நடிங்க எல்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படிதான். கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப அஜித் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்படி பார்த்தா எல்லாரும் வர மாதிரி இருந்தா ஒரு வியர்டா இருக்கும்ண்ணா. எல்லாம் சினிமால இருந்து அரசியல் வர மாதிரி. நம்ம எம்ஜிஆர் அண்ணா வந்த மாதிரி மோஸ்டா அவ்வளவு நல்லா இருக்காதுண்ணா. ஒரு நோக்கம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லண்ணா. சினிமால இருந்து எல்லாம் பேர் சம்பாதிக்க வர நினைப்பாங்க மோஸ்டா. என்ன கேட்ட நான் என்ன சொல்லுவேன்னா வந்து, நல்ல அரசியல்வாதி வந்து இருட்டான ரூம்ல தேடக்கூடாதுண்ணா, இருட்டு அறையில இருந்து தேடக்கூடாது. தலைக்கு பிறந்த நாள் ஆக்சுவலி என் பர்த்டே செலிப்ரேஷன் முடிக்கிற அவர் பர்த்டே தான் நான் எப்பவுமே செலிப்ரேஷன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. வெயிட்டிங், இன்னும் அவர் படம் இன்னும் எதுவுமே வரல. எங்க டாடி தான் வெயிட்டிங். ஸோ உங்க மூவி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. உங்கள மாதிரி பர்சன் யாருமே கிடையாது உங்களை, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க கேம்ப்காரங்களும் சரி, இல்ல நாங்களும் சரி, எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்போம். சீக்கிரமா ஒரு படத்தோட வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயாவது தோணுச்சா? ஏன்னா தலை வந்து fans எவ்வளவு பேர் வெளிய வராம இப்படி பண்றது நமக்கு வருத்தப்பட்டீங்களா? இங்க கண்டிப்பா, அப்கோர்ஸ். ஏன்னா இப்ப ஒரு மூவி வரும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, பழையோடது வராதா அப்படின்னு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது வரலன்றப்போ எல்லாருக்குமே சேடா தான் இருக்கும். ஆனா ஆல்ரெடி அவர் ரொம்ப ரொம்ப பேக், அவரது மூவி எதுவுமே வரல. அவருக்கு வந்தா இன்னும் எல்லாருக்குமே ஸ்பெஷலா தான் இருக்கும். அன்னைக்கு பிறந்த நாளுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தாங்க. விடாமுயற்சி வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கேமரா பார்த்து தலைக்கு ஹாப்பி பர்த்டே சார், லவ் யூ சார். இன்னைக்கு அஜித் பிறந்த நாள். ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் நானு. கண்டிப்பா வந்துட்டு தலைனா தலைதான். அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை என் தலை தான். அது சொல்ற மாதிரிதான் வந்துட்டு என் தலை சொல்லக்கூடாது. நாங்க அது ரொம்ப தப்பு. எங்களோட தலை. ஹாப்பி பர்த்டே தலைவா, தலை ஹாப்பி பர்த்டே. மே 1 மறுக்கலான ஒரு தரமான சம்பவம் இதுனா மே 1 உழைப்பாளர் தினத்துக்கு வந்துட்டு தலையோட பர்த்டே. ரொம்ப பிடிக்கும் தலைய. விடாமுயற்சி வந்து இந்த மே 1 ரிலீஸ் பண்றாங்க. படம் தள்ளி போயிடுச்சு. இல்ல, எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. அந்த படம் ரிலீஸ் ஆகணும் எங்களுக்கு அவசியமே இல்ல. சும்மா ஃபர்ஸ்ட் லுக் அது மாதிரி ஒரு லுக் விட்டு சும்மா சாதா போஸ்ட் விட்டாவே எங்களுக்கு போதும். அதுபோல பழைய படங்களை எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு தீனா, காதல் மனம், எந்த படம் போட்டாலும் சரி நாங்க சலிக்கிறது பார்த்திருப்போம். அமர்கலாம் ஒரு படம் போட்டாவே போதும். அதுவே வந்துட்டு 7-8 வருஷம் ஓடும். கில்லின்னு ஒரு படம் போட்டுருக்காங்க. சும்மா வந்துட்டு ஒரு 20 நாளோ 10 நாளோ ஓடிட்டு இருக்கு. அமர்கலாம் அட்டகாசம் போட்டு பாருங்க. கண்டிப்பா அது வந்துட்டு வருஷங்கள ஓடும். தினா போட்டிருக்காங்க. தினாலதான் தலைன்னு உருவாங்க. தீனா வந்துட்டு சலிக்க பாருங்க. இது வரைக்கும் 38 டைம் பாத்திருக்கேன். தியேட்டர்ல மட்டுமே பாத்திருக்கேன். டிவில பார்த்தால கணக்கு வச்சுக்கவே மாட்டானே. ஒரு மாஸ் ஹீரோ வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாயஜால வித்தலாவில காட்டிருப்பாரு. ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிப்பாரு ஏஆர் முருகன் சார். என்னோட ஃபேவரட் டைரக்டர் அவர் தான். அதே மாதிரி அதான் வந்துட்டு அவர் எந்த படத்தை தலை நடிச்ச எந்த படத்தை நாளைக்கு மே 1 நீங்க போடலாம் சரி, தார தப்பட்ட பிச்சுட்டு போகும். தரமான சம்பவமா அட்வைஸ்ல நான் சொல்ற அளவுக்கு எனக்கு வயசே கிடையாதுங்க. ஓப்பனாவே நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். தலைக்கு வந்துட்டு நான் அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் ஆளே கிடையாது. நானும் கிடையாது. தமிழ்நாட்டுல எவனுக்கு தகுதியே கிடையாது. அவருக்கு தெரியும் ரூட்ல போனா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா போயிட்டு இருக்காரு. அவர் அதே ரூட்ல போட்டோம். நாங்க வந்துட்டு ஃபாலோ பண்றோம், அதே ரூட்ல ஃபாலோ பண்றோம். இன்னும் வந்துட்டு நிறைய படங்கள் நடிக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு சில விஷயங்களை என்ன சொல்றதுன்னா, இந்த கமர்ஷியல் படங்கள் சொல்றாருல, சிறுத்தை சிவா கூட சேர்ந்துட்டு வந்துட்டு 2-3 படம் பண்ணாதான் எங்களுக்கு பிடிக்கும். லட்சுமி நோத்து அவர் கூட வந்துட்டு சில மூவிஸ் பண்ணாரு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறோம். அதாவது வந்துட்டு சங்கர், எஸ் ராஜமௌலி, பிரசாந்த் நீல், இது மாதிரி வந்துட்டு சவுத் இந்தியன்ஸ்லயே வந்துட்டு ரொம்ப டாப்பா இருக்காங்களா, அதுல வந்துட்டு தலையை வச்சு மறுக்கலான ஒரு தரமான சம்பவம் பண்றது நான் எதிர்பார்த்திருக்கேன். சங்கர் படத்தை அவர் நடிக்க மாட்டார். என்ன காரணம் எனக்கு தெரியல. அவர் நடிப்பாரு, நடிக்க மாட்டேன் சொல்ல மாட்டாரு. அவர் போய் கதை சொன்னாதான் கண்டிப்பா நடிப்பாரு. கண்டிப்பா நடிப்பாரு. தலைகிட்ட போயிட்டு வந்து சங்கர் சார், அது காரணம் நீங்க நல்லா ஏஆர் ரத்னம் படத்தை நடிக்க மாட்டார். நீங்க போயிட்டு வந்து தலைகிட்ட கரெக்டான கதை சொன்னீங்கன்னா அவருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நடிப்பாரு. அவர் வந்துட்டு இந்த பாரபட்சம் எதுவுமே பார்க்கவும் மாட்டாரு, ஜாதி மத பேதம் எதுவும் பார்க்க மாட்டாரு. அவருக்கு அந்த பழைய பகை அதெல்லாம் எதுவும் மனசுல கிடையாது. கண்டிப்பா நடிப்பார். நான் சொல்றேன், அஜித் பர்சனலா பிடிச்சது என்ன? கடின உழைப்பு இல்ல, ஹார்ட் ஒர்க்னா மனுஷன் எப்படி உழைக்கணும்னு வந்துட்டு அவருக்கு நான் தான் கிடையாது. 10 வருஷம் முன்னாடி என்ன மாதிரி சோம்பேறி இந்த தமிழ்நாட்டுல எவனுமே இருக்க மாட்டான். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு என்ன மாதிரி உழைப்பாளி இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான். அது காரணமே முக்கியமான தலைவன். கண்டிப்பா அவரை பார்த்து தான் நான் உழைக்கவே கத்து. அதான் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு சோம்பேறியா கிடக்கிற ஒருத்தனை வந்து உழைக்க வைக்கிறதுக்கான ஒரு திறமை சும்மா சாதாரண ஒரு படத்து மூலியமா யாரு காட்ட முடியுமா? அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சத்தியமா அவருக்காக உயிரை கொண்டா கூட நான் கொடுத்துருவேன். கண்டிப்பா அஜித் சார் உங்க நேர்ல பார்த்து வந்து கும்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி இதை வந்து நீ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலா சொல்லணும்னா இப்ப நேற்று வந்து எஸ்கே ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், எனக்கு கூட சகஜமா ரொம்ப எனக்கு எஸ்கே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாதாரணமா எல்லாரும் கூட ரொம்ப டீப்பா பழகிறாரு. என்ன பாதாவே தெரியுது. அது மாதிரி யாரும் இருக்க மாட்டாருன்னு தெரியல. ரொம்ப சீக்கிரட்டா ரொம்ப சைலண்டா இருக்காரு, ரொம்ப அனுபவமா இருக்காரு. தனியா யாரு கூடயும் வந்துட்டு பழக மாட்டேங்கிறாரு. அந்த விஷயம் தான் தெரியல தவிர அதனால ஏன் அப்படின்னு தெரியல. ஏன் அவர் கூட வந்துட்டு ஆப்போசிட் காம்படிஷன் வேற தளபதி அரசியல் வந்துட்டாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம், அவர் கூட வந்துட்டு இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம், போலாம் வரலாம். இப்ப அஜித் புது கட்சி ஆரம்பிச்சாரு. தலைக்கு போட மாட்டேன், தளபதிக்கு போட மாட்டேன். நான் என்னோட ஜாதி வச்சு தான் போடுவேன். ஆரம்பிச்சா என்ன அவர் ஆரம்பிச்சா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சப்போர்ட் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அதாவது ஜனநாயக நாடு. இவரே வந்துட்டு அஜித்தே வந்துட்டு வந்து அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சா நான் அவரை எதிர்ப்பு. இப்ப வந்துட்டு இவர் விஜய் வந்திருக்காரு, பிஜேபியோட தூண்டுதல் பேர்ல இவர் வந்திருக்காரு. இவர் வந்து பாத்துக்கிறது பிஜேபி இருக்கு. தலை வந்தாருன்னா கண்டிப்பா அவரை பாத்துக்கிறது அண்ணாதிமுக ஒரு கட்சி கண்டிப்பா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா சினிமா வர, அரசியல் வர.